வணக்கம். தமிழ்நாடு ஆயுஷ் கவுன்சிலிங் 2025 ஆல் இண்டியா கோட்டா ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா. ஸோ எதுல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, www.tnayushselection.org அஃபிஷியல் வெப்சைட்ல இவங்க ரவுண்ட் 2 ஆல் இண்டியா கோட்டா ரிசல்ட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட். ஸோ யாராருக்கெல்லாம் என்னென்ன மார்க்ல வந்து சீட்ஸ் வந்து அலாட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டவுன்லோட் பண்ணாதவங்க போய் டவுன்லோட் பண்ணுங்க. அண்ட் தென் உங்களுக்கு அந்த காலேஜ் வந்து பிடிச்சி போச்சு. ஸோ உங்களுக்கு அலாட் ஆன காலேஜஸ்ல பிடிச்சிருச்சு அப்படின்னா போய் காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ரிப்போர்ட் பண்ணும்போது எதுக்கும் முன்னாடியே போயிட்டு காலேஜ் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு அந்த காலேஜ் பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த காலேஜுக்கு வந்து ஃபோன் பண்ணி என்னென்ன டாக்குமெண்ட்ஸில் கொண்டு வரணும், அந்த எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீயராக வந்து கேட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் வந்து ஸோ வந்து போன ரவுண்ட் ஒன்னோட ரவுண்ட் டூவில் வந்து கட் ஆஃப் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ரவுண்ட் டூங்கிறது ஆல் இண்டியா கோட்டா அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் காலேஜ் பேஸ்ட். ஓகேங்களா? காலேஜ் காம்படிஷன் தான் சொல்லுவேன். சில பேர்த்துக்கு சில காலேஜ் தான் பிடிக்கும் அப்படின்னா அதை மட்டும் தான் சாய்ஸ் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ வந்து அந்தபடி தான் வந்து சாய்ஸ் ஃபில்லுமே ஆயிருக்கு. ரவுண்ட் ஒன்னை விட ரவுண்ட் டூவில் வந்து கொஞ்சம் கட் ஆஃப் வந்து இறங்கியதா இருக்கு. ஸோ எல்லாருக்கும் என்னென்ன சீட்ஸ் வந்து வேக்கண்ட்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் த்ரீல வந்து பார்க்கலாம். யாராருக்கு காலேஜ் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் வர ரவுண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக நம்ம போய் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரவுண்ட் த்ரீலையும் அந்த ரவுண்ட் ஃபோர்லையும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. And then that's data. Bye bye.